தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் காவல்துறை அணிவகுப்பை நிறைவு செய்ய அனுமதி கோருவார்கள். அதனைத் தொடர்ந்து அணி வணக்கம் செலுத்துவார்கள். சுதந்திர தின அணிவகுப்பு குழுவினரை தங்கள் இடங்களுக்கு பிரிந்து செல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu has granted permission for the contingents to disperse to their respective places. கோட்டை கொத்தளத்தில் தற்பொழுது லெப்டினன்ட் கர்னல் கௌடம் ஆனந்த் சிங் தக்ஷின் பாரத் ஏரியா பிரவோஸ் பிரிவின் கட்டளை அதிகாரி மற்றும் சுபேதார் மேஜர் கே முருகன் மற்றும் குழுவினர் கொடியேற்ற குழு அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம். Lieutenant Colonel Todam Anand Singh, Commanding Officer, Dakshin Bharat Area Provost Unit, Zubaida Major K. Murugan and team, flag hoisting team, will take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. சுதந்திர திருநாளில் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for distributing the awards of excellence in various categories on the glorious occasion. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தற்பொழுது மிக அழகான தருணம். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இனிப்புகளை வழங்கி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister is now sharing a special moment with the children as sweets are distributed to them. தற்பொழுது குழந்தைகளுடன் உரையாடி தன்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். Ladies and gentlemen, I think this is a very, very special moment because I think the Chief Minister of Tamil Nadu is distributing the sweets to all the special children's. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகே விருதாளர்களுடன் தற்பொழுது புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள்.
Our Honorable Chief Minister is now taking a photograph with the awardees. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் நுழைவு வாயில் அருகில் விருதாளர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். This is a very, very special moment for all the awardees. Our Honorable Chief Minister is now taking a photograph with all the awardees. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நன்னாளில் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றி சிறந்த குடிமக்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். On this special day, we extend our heartfelt thanks to our Honorable Chief Minister for hoisting the national flag, delivering the special address, and honoring distinguished citizens with awards. தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் கோட்டை கொத்தளத்திலிருந்து புறப்படுகிறார்கள். Our Honorable Chief Minister is extending his Independence Day greetings with the audience. தேசத்தின் பெருமையையும் சுதந்திரத்தின் மகத்துவத்தையும் போற்றும் இந்த இனிய நாளில் அனைவருக்கும் எங்களது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். Once again, we wish you all a very, very happy Independence Day. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.